Audio Jungle. Hello friends, welcome back to our channel Krish Kitchen. இதுவரைக்கும் நம்மளோட Krish Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சம்பா கோதுமை குருணையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கோதுமை குருணையில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெண்பொங்கல். வெண்பொங்கல் எப்போவுமே நம்ம பச்சரிசியில் செஞ்சுருப்போம். இன்றைக்கி கோதுமை குருணை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கோதுமை குருணை நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதுக்கப்புறமா 1 கப் கோதுமைனா அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் செஞ்சால் தான் கோதுமை குருணை நல்லா இருக்கும். நல்லா வெந்து பொழு பொழு நமக்கு கிடைக்கும். இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்கிறப்போ ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை குருணை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதில் நீங்கள் புலாவ் செய்யலாம். அதுக்கப்புறமா உப்மா, வெண்பொங்கல், இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபீஸ் செய்யலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். இதை உங்களோட சாப்பாடில் குழந்தைங்களுக்கு கோதுமை குருணை கஞ்சி செஞ்சு கொடுங்க. அந்த கஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இருக்கும் உடம்புக்கு. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெய் நெய்யில் ஜீரகம் அப்புறம் மிளகு இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஜீரகமும் மிளகும் உடனே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி துண்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு செகண்டு ஃப்ரை பண்ணால் போதும். ஏற்கனவே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த சம்பா கோதுமை குருணை இருக்கு இல்லையா, இதை இந்த நெய்யில் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 2 மெத்தட் இருக்குது. நான் இப்படியே போட்டு வறுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த கோதுமை குருணையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியும் செய்யலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். அதனால் நான் இப்போவே வறுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். கோதுமை குருணையை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள், பெருங்காயம், அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகும். கோதுமை குருணையோட பச்சை வாசமும் போகும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா குழைவாகவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கோதுமை குருணை ஒரு
1 இல்லைன்னா 2 விசில்லே வந்து நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் கோதுமை குருணை எடுத்திங்கன்னா 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால. மூணு கப் இல்லைன்னா 3.5 கப் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்தளவு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா குழைவாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக ஒரு முறை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து தேவையில்லை, மிளகுல இருக்கிற காரமே போதும். நான் வந்து குழந்தைக்காக மிளகு வந்து முழுசாக போட்டிருக்கேன், மிளகு சீரகமே. நீங்கள் என்ன பண்ணலான்னா மிளகு சீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது இஞ்சி இந்த 5ஐயுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அந்த தண்ணி கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டால் போதும். இப்போ விசில் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருக்கு. மேலே வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ லைட் உள்ள வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டனால பருப்பும் கோதுமை குருணி நல்லா மிங்கிளாகி ரெண்டுமே வந்து உருவம் தெரியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி பொங்கல் இருந்தால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நெய் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கொடுங்க நிறையா, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம கரண்டிலையும் ஒட்டலை, குக்கர்லேயும் ஒட்டாமல் அந்தளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான கோதுமை குருணை வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோதுமை குருணை வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இது இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மந்த்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.